படைப்பின் 2ஆம் நாள். கர்த்தாவே, நீரே என் தேவன். உமது பழைய திட்டங்கள் அனைத்தும் உண்மையும் உறுதியுமாகும். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 1 வசனம். ஒரு நாள் என்பது என்ன? நாம் அறிந்த ஒரு நாள் 24 மணி நேரம். ஆனால் வேதாகமத்தில் நாள் என்றால் அது சில நேரங்களில் ஒரு நீண்ட காலம், ஒரு அவகாசம் அல்லது ஒரு காலப்பகுதியை குறிக்கிறது. உதாரணமாக, இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் அலைந்த 40 ஆண்டுகளை வேதாகமம் சோதனையின் நாட்கள் என்று அழைக்கிறது. சங்கீதம் 95 அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலன் பேதுரு எழுதுகிறார், கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 ஆண்டு போலவும் 1000 ஆண்டு நேற்று போல் இருக்கும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதனால் படைப்பின் ஒவ்வொரு நாளும் நம் கணக்கில் பல 1000 ஆண்டுகளை குறிக்கிறது. காற்று மண்டலத்தின் படைப்பு. 2ஆம் நாளில் தேவன் ஒரு அற்புதமான செயலை செய்தார். அவர் பூமியைச் சுற்றி காற்று மண்டலத்தை உருவாக்கினார். நாம் இப்போது சுவாசிக்கும் காற்று அடுக்குகள். அந்த காலத்தில் பூமியின் மேலே தண்ணீரும் தாதுக்களும் வளையங்களாக சூழ்ந்திருந்தது. சில தண்ணீர் கீழே விழுந்து சமுத்திரம், ஆறுகள், குளங்கள் ஆகியவற்றாக மாறின. மீதியிருந்த தண்ணீர் மேலே சென்று மேகங்களாக மாறியது. இதற்கும் மேலாக ஒரு வெற்றிட பகுதி உருவானது. அதுதான் வானமண்டலம் உருவானது. இதேதான் படைப்பின் 2ஆம் நாள். பூமி வாழ்விற்கு தயார் ஆகிறது. 2 நாளில் பூமி புல், பூண்டுகள், செடிகள் முளைக்க ஆயத்தமானது. தேவன் படிப்படியாகவும் ஞானத்துடனும் ஒரு சீரான திட்டத்துடனும் ஒவ்வொன்றையும் அமைத்துக் கொண்டிருந்தார். அவருடைய படைப்பு அவசரமோ குழப்பமோ இல்லை. அது முழு ஞானமும் முழு துல்லியமும் கொண்டது. எல்லா கோள்களிலும் வாழ்வு தரப்பட்டது பூமிக்கே. தேவன் படைத்த 9 கோள்களில் உயிர் மூச்சு கொடுக்கும் பிராணவாயு உள்ள ஒரே கோள் பூமி. அந்த பிராணவாயு பூமியிலிருந்து சுமார் 4 மைல் உயரம் வரை மட்டுமே உள்ளது. அதற்கு மேல் காற்றே கிடையாது. அதனால் விண்வெளிக்கு செல்வோர் தங்களுடன் காற்றை எடுத்துச் செல்ல வேண்டியது அவசியம். இது தேவன் படைப்பை எவ்வளவு நுட்பமாக வடிவமைத்தார் என்பதை காட்டுகிறது. நன்றியின் ஜெபம். நாம் நம்முடைய பரலோக தந்தைக்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கும் நன்றிகள் சொல்ல வேண்டும். ஏனெனில் உயிர் வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் துல்லியமாக உருவாக்கி நமக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். பூமி அவருடைய அன்பின் மிக பெரிய பரிசு.